அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ 28ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம் வந்து தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இவர் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பெரம்பூரில் பரப்புரை செய்கிறார். அங்கிருந்து 5 தொகுதிகளுக்கு பரப்புரை செய்கிறார். தேர்தல் அறிக்கை அப்படியே ஒரு டீம் தயார் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னாங்க. வந்துட்டு தேர்தல் அறிக்கை வராது. எதுவுமே தெரியாதவங்க இந்த வக்கப்போத்துன்னு சொல்லாது. அவன் வக்கப்போத்து அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தெரியுமா? ஒன்றும் தெரியாதவன. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே எல்லாம் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு மேலே இருந்துட்டு அந்த ரசிகர்களை வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவரை நம்பி நீங்கள் இறங்கி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கே தெரியாத இடம். அரசியல் உங்கள் தலைவருக்கு சுத்தமாக புரியாத இடம். இதில் இடையில் இருக்கக்கூடிய 5-6 பேர் எதுவுமே தெரியாது உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். விஜய்கிட்டையும் காசு இருக்குது, விஜய் கூட இருக்கிறவங்ககிட்டையும் காசு இருக்குது. இதை நம்பி நீங்கள் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடிச்சிடாதீங்க. விஜய் எதுக்குமே கவலைப்பட மாட்டார். அது நீங்கள் குடும்பத்திலே பார்த்துருங்க. கடைசியில் என்ன சொல்லுவார், அதெல்லாம் ஒருத்தர். அதனால் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, விஜய் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் ஒருத்தர். அதிமுகவில் முதல் கட்டமாக வந்து 23 வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அழகாக பாஜக வந்துட்டு பாம்பு தான், விஷம் தான், அதை வந்துட்டு பொட்டிக்குள்ளே வச்சு அடக்கிட்டாரு. கொடுத்த 27 தொகுதியிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக ஹெவி வெயிட்ஸ் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அமைச்சர்கள் எல்லாருமே அந்த மாதிரி திருச்செந்தூர் மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அவங்கள போட்டு அங்கே முட்டிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு புதைக்குடிக்கு போங்கன்ற மாதிரி ரொம்ப நேக்காக செஞ்சுருக்கிறார் அவர். எப்பயோ திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவா 66 தொகுதி ஒன்றும் கொடுத்துருக்காரு, அதில் 52 55 எங்களுக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம், ஸ்கூட்டர் கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம், 3 சிலிண்டர் தரேன்றது. இங்கே சிலிண்டரே புக் ஆக மாட்டேங்குது. நீ எங்கே 3 சிலிண்டர் கொடுக்க போகிற, 9 சிலிண்டர், அதுக்கு மேலே இன்னொன்று 6 சிலிண்டர். அது 6 சிலிண்டர் அப்படின்ச்சு. சும்மா எடுத்து போய் வச்சுக்கோ வீட்டில் ஒரு சிலிண்டர் அப்படின்னு. நான் நினைக்கிறேன் இவங்களாம் எம்டி சிலிண்டர் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் தேதி வந்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு 234 தொகுதியுடைய வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பரவாயில்ல, அந்த கட்சி ஏதோ தயாராகிட்டு இருக்குது அப்படின்றது தெரியுது. அந்த கட்சியில் தான் எந்த விதமான நடவடிக்கையுமே இருக்க மாட்டேங்குது. வந்து கூட்டணிக்கு பேசுகிறதுக்கும் ஆள் இல்லை, இவங்களும் பேச போகிறதுக்கும் கட்சி இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில் நாளைக்கு 110 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஜய் அறிவிப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, இதை செய்யட்டும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த கட்சிக்கு வந்துட்டு அந்த கட்சி பொதுமக்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த கட்சி கிட்டத்தட்ட 2 வருஷத்தை கடந்து போயிட்டுருக்குது இல்லையா? பிப்ரவரி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.25 வருஷம் அப்படி ஆகுது. ஒரு இடத்துல கூட அந்த பனையூர் தவிர எந்த இடத்துலையும் வந்துட்டு கட்சியினுடைய கொடியேற்ற நிகழ்ச்சின்னு ஒன்று நடக்கலை. நீங்கள் எந்த கட்சியை பார்த்தீங்கன்னாலும் பஸ் ஸ்டாண்டு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்துட்டு மரத்து மேலே எல்லாம் வந்துட்டு கொடி பறக்கும் இல்லையா? கட்சி கொடி பறக்கும் இல்லையா? ஒரு இடம் இந்த மாதிரி தாவேகா கொடி எங்காவது பறந்து பார்க்குறீங்களா? ஏன் இல்லை தெரியுமா? கட்சியினுடைய கட்டமைப்பே ஏற்படுத்தலை. ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. இந்த ஜான்லேருந்து ஆரம்பித்து ஆதவர்ஜுன் வரைக்கும் இவங்க யாருக்குமே அரசியலை பற்றியும் தெரியாது, எப்படி மக்கள் மத்தியில் கட்சியை கொண்டு போகணுன்றதும் தெரியாது. விஜய்க்கும் சுத்தமாக எதுவும் தெரியாது. அவர் எப்போதுமே எல்கேஜி யூகேஜி தான், மேட்ரு அவ்வளோதான். ஒரு இடத்துல கட்டமைப்பு ஏற்படுத்தலைன்னா அவங்க எப்படி கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் கடை வச்சிங்கன்னா போர்டு வைக்கணும், போர்டு வச்சிங்கன்னா ஒரு பெட் நோட்டீஸ் ஆகுது கொடுப்பீங்க, ஏதாவது தெரியும். கடையை திறக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன இருக்குது? ஆனால் எங்களுக்கு ஓனர் இவர் தான் அப்படின்னு, தலைவர் இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. எந்த விதமான மக்களிடையே சென்று எந்த விதமான சமூக இயக்கம் எதுவுமே நடக்காமல், எந்த அரசியல் நடவடிக்கை ஈடுபடாமல் நேரடியாக அவங்க தேர்தலுக்கு வராங்க. இப்போ எங்காவது ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதா பாருங்கள். இந்த சில போராட்டங்களை வந்துட்டு வைக்கிறாங்க, அதுவும் 2-3 தான். இந்த போராட்டங்களை வச்சுக்கிட்டு அதில் யாரையாவது ஒருத்தர் திட்டுறது, ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறாங்க. அதுவும் இந்த ஆதவர்ஜுனா வந்துட்டு கான்ட்ரவர்சி உருவாக்குறாரு. இந்த சர்ச்சையை உருவாக்குறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, அது வந்துட்டு நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்போது உங்களுடைய பலவீனம் தான் எக்ஸ்போஸ் ஆகும். நீங்கள் ஒரு இஷ்யூவை முன் வச்சு நீங்கள் ஒரு போராடிங்கன்னு வச்சுக்கோங்க, அது மக்கள் மத்தியில் நமக்காக போராடுறாங்கன்ற ஒரு சிந்தனை ஏற்படும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, போராட்டத்துக்கு வந்துட்டு சர்ச்சையை உருவாக்கிடுறாங்க.
போராட்டத்தினுடைய அந்த நோக்கம் அடிபட்டு போய் ரஜினிகாந்தை பற்றி பேசுறது பரவலாக ஆகிப்போச்சா, அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சா, இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா வீக்னஸ்ஸு. இப்படி தான் ஒரு இடத்துல நடக்குது. இதே தான் விஜய் பண்ணுறாரு. விஜய் பண்ணுறதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அவராச்சு அவருடைய ரசிகர்களாச்சு போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. ரொம்ப அதிகமாக வச்சுன்னா இப்படி விட்டு குறுக்கிற நடுக்கிற வந்து செத்து போயிடுறாங்க. கடைசியாக ஒருத்தர் விக்னேஷ்ன்ற ஒரு செத்தார். அந்த இளைஞனுடைய 19 வயசு இளைஞன், அந்த இளைஞனுடைய மரணத்துக்கு கூட விஜய் தரப்புல இருந்துட்டு ஒரு அனுதாபம் தெரிவிக்கப்படலை. பார்த்தீங்களா? அது ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு கட்சி இருக்குமா? உலக அளவில் இப்படி ஒரு கட்சி இருக்குமா? இவ்வளோ பேர் நமக்காக தானே வராங்க, அவங்கள வச்சு தானே நம்மளுடைய பலம் இருக்குது அப்படின்னு எந்த சிந்தனையுமே இல்லாமல் அந்த கட்சியை அமைதி காக்குது. அப்போ இதெல்லாம் யோசிக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? ரெண்டாக பிரிங்க. ரசிகர்கள் என்னன்னா இவர் இவ்வளோதான் அப்படி நினச்சிருவாங்க. பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? என்னடா அது, ஒரு கட்சியிலையும் வந்துட்டு எதோ பண்ணுறான். ஒரு அரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுரோட்ட 2 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னோம்னா அடிபட்டு அவங்களுக்கு ஆளுக்கு 2 லட்சம்னு கொடுக்குது. ஆனால் இந்த ஒரு கட்சியை நடத்துகிறவர் அவருடைய தொண்டர் ஒருத்தர் இறந்து போனதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அப்படியே பேசாத இருக்கிறாரு. நினைப்பாங்க இல்லையா? அப்போ இந்த கட்சி பாருங்க, மக்கள் மனதில் வேறொன்றவும் இல்லை, வளரவும் இல்லை. வேறொன்றனா தானே வளர்றது, எதுவுமே இல்லை. அப்போ இவர் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பெரம்பூரில் பரப்புரை செய்கிறார், அங்கேருந்து 5 தொகுதிகளுக்கு பரப்புரை செய்கிறார் அப்படின்னு. அட்லீஸ்ட் அது வரைக்கும் பரவாயில்ல. ஒரு 4 இடத்துல நின்று அவர் பேச போகிறார், அவருடைய வண்டியில் நின்று. அதாவது நடக்குது, அவ்வளோதான். ஆனால் அங்கே ஏதோ கட்சி அமைப்பு. இப்போ பெரம்பூரில் வேட்பாளர் நிறுத்த போகிறீங்க, இல்லை இவரே நிற்கிறாரு, எங்கே இருக்குது கட்சி அமைப்பு? அப்படி ரசிகர்கள் எப்படி திரளுவாங்க ஒரு இடத்துக்கு? என்ன அடிப்படையில் அவங்க பகிர்ந்து கொண்டு வேலை செய்வாங்க? ஒரு 270 பூத்ஸ் இருக்கும் அந்த தொகுதிக்கு உட்பட்டு. அதுக்கெல்லாம் எப்படி அவங்க செயல்படுவாங்க? எதுவுமே இல்லை. ஆக விஜய் பண்ணக்கூடியது என்னென்னா விஷமத்தனமான ஒரு வீணடித்தலை அவர் பண்ணுறாரு. இலக்கியம் அதுக்கு இல்லை. ஆனால் இவர் வந்துட்டு நான் அரசியலில் ஈடுபடுறேன், போட்டியிட போகிறோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் கோட்டைக்கு போக போகிறோம், நம்ம கையில் தான் வெற்றி நிச்சயம் பாருங்கள்னு கையை தூக்கி விட்டு போயிடுறாரு இவர். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த அலிபா வாட் இஸ் இட், இந்த சொம்ப தேய்ச்சா பூதம் வருமே, அலாவுதீன் அந்த மாதிரி ஏதோ செய்வார் போல வச்சுட்டு தங்கு 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 உடனே ஒரு பூதம் வந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும்னு 260 தொகுதியிலேயே வந்துட்டு எல்லாரும் போயிட்டு அவங்க ஒரு தொகுதிக்கு ஒரு பூத்துக்கும் 6 பேர். 260 × 6 எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, பாஸ் எனக்கு கணக்கு தெரியாது பாஸ், நீ வேறு அதுக்கு ஒரு பூதத்தை கலப்பணுமா அப்படின்னு. இப்படி தான் போனோம் அவர். யார் செய்வா? இந்த மாதிரி மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்க. டி நகரில் புசி ஆனந்த் நிற்க போகிறதா சொல்கிறாங்க, வெள்ளிவாக்கத்தில். ஆமாம், இப்படிலாம் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியல. ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நான் காஷன், அதுக்கு தான் நான் இவ்வளோ பேசினேன். அந்த ரசிகர்களை வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இவரை நம்பி நீங்கள் இறங்கி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கே தெரியாத இடம். அரசியல் உங்கள் தலைவருக்கு சுத்தமாக புரியாத இடம். இதில் இடையில் இருக்கக்கூடிய 5-6 பேர் எதுவுமே தெரியாத உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். விஜய்கிட்டையும் காசு இருக்குது, விஜய் கூட இருக்கிறவங்ககிட்டையும் காசு இருக்குது. காசு இருக்குன்னா நூற்றுக்கணக்கான கோடி பணம் இருக்குது. பார்க்குறீங்கள, அந்த சாண்டியாகோ மார்ட்டினுடைய பையன் இங்கே புதுச்சேரியில் அவர் போய்ட்டு இது பண்ணார். 597 கோடிக்கு அவருக்கு சொத்து இருக்குதான். எல்லாம் இந்த லாட்ரியை வந்துட்டு 1க்கு 10 அடிச்சு நாடு முழுவதும் விற்று அதை வந்த பணம். 38 கோடி வாட்ச் இருக்குதுன்றாரு. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் இந்த மாதிரி தானே ஆதவர்ஜனாவும் இருப்பார். வேற எப்படி இருப்பார் அவர்? அப்போது இதை நம்பி நீங்கள் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. விஜய் எதுக்குமே கவலைப்பட மாட்டார். அது நீங்கள் குடும்பத்திலே பார்த்துடலாம். அதெல்லாம் கடைசியில் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் ஒர்த்தில். அதனால் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, விஜய் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் ஒர்த்தில். மக்களே, விஜய் ஒரு வீணடித்தலை அவர் பண்ணுறாரு. இலக்கியம் அதுக்கு இல்லை. ஆனால் இவர் வந்துட்டு நான் அரசியலில் ஈடுபடுறேன், போட்டியிட போகிறோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்ம தான் கோட்டைக்கு போக போகிறோம், நம்ம கையில் தான் வெற்றி நிச்சயம் பாருங்கள்னு கையை தூக்கி விட்டு போயிடுறாரு இவர். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த அலிபா வாட் இஸ் இட், இந்த சொம்ப தேய்ச்சா பூதம் வருமே,
அல்லாவுதீன். அலாவுதீன் அந்த மாதிரி ஏதோ செய்வார் போல வச்சுட்டு பிறகு விஜயை பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வரவங்க வருவாங்க, அவருடைய ரசிகர்கள் ஒரு 1/2 நாள் லீவ் போட்டாவது வருவாங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இவர் என்ன பேச போகிறாரு? போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எந்த இடம் 3000 பேரா அதுக்கான இடம் அவ்வளோதான். அதுதானே ஒன்றும் கிடையாது. பரப்புரையை பொறுத்த வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருவாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. என்ன பண்ண போகிறீங்க? தேர்தல் அறிக்கை அப்படியே ஒரு டீம் தயார் பண்ணிட்டு வெள்ளிவாக்கத்தில் ஆமாம் இப்படிலாம் நிற்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியல. ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நான் காஷன், அதுக்கு தான் நான் இவ்வளோ பேசினேன். அந்த ரசிகர்களை வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இவரை நம்பி நீங்கள் இறங்கி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கே தெரியாத இடம். அரசியல் உங்கள் தலைவருக்கு சுத்தமாக புரியாத இடம். இதில் இடையில் இருக்கக்கூடிய 5-6 பேர் எதுவுமே தெரியாத உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். விஜய்கிட்டையும் காசு இருக்குது, விஜய் கூட இருக்கிறவங்ககிட்டையும் காசு இருக்குது. காசு இருக்குன்னா நூற்றுக்கணக்கான கோடி பணம் இருக்குது. பார்க்குறீங்கள, அந்த சாண்டியாகோ மார்ட்டினுடைய பையன் இங்கே புதுச்சேரியில் அவர் போய்ட்டு இது பண்ணார். 597 கோடிக்கு அவருக்கு சொத்து இருக்குதான். அதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உழைக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். பரப்புரை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பரப்புரை பண்ணுறாரு. இந்த தொகுதி பகிர்வு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு நல்ல ஒரு கௌரவமாக பண்ணிட்டு வர அவர். அழகாக பாஜக வந்துட்டு அப்படியே பாம்பு தான், விஷம்தான், அதை வந்துட்டு பொட்டிக்குள்ளே வச்சு அடக்கிட்டார். 27 தொகுதியை கொடுத்துட்டாரு. கொடுத்த 27 தொகுதியிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக ஹெவி வெயிட்ஸ் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அமைச்சர்கள் எல்லாருமே அந்த மாதிரி திருச்செந்தூர் மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அவங்கள போட்டார், அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. போய்ட்டு அங்கே முட்டிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு புதை குடிக்கு போங்கன்ற மாதிரி ரொம்ப நேக்காக செஞ்சுருக்கிறார் அவர். எப்பயோ திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவா 66 தொகுதி ஒன்றும் கொடுத்துருக்காரு, அதில் 52 55 எங்களுக்கு வெற்றி அவர் ஏற்கனவே கொடுத்துறாரு. ஏற்கனவே எங்களுக்கு ரிசர்வில் வந்துட்டு ஒரு 55 எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போது சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? சைதாப்பேட்டையில் ஒரு முன்னாள் அமைச்சர் நிற்க போகிறாரு அமமுக சார்பாக. ஒன்றுமே கிடையாது, ஒரு புஷோ வருங்க. இங்கே சுப்பிரமணியன் நிற்கும்போது ஒரு ஏவிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வேற இங்கே சைதி துரசாமி அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டிடேட் இருந்தால் டஃப் ஃபைட் போன முறை இருந்துச்சு. அப்படியே 30,000 ஓட்டில் ஒரு தோத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது யார் எங்கே போடுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அமமுக போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு என்னென்னா கடைசியாக அந்த ஒரு 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே பொதுமக்கள் பற்றியில் இல்லை. விஜய் மாதிரியே தான். அவங்க திடீர்னு மக்கள் மத்தியில் ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா மக்கள் எதுக்கு ஓட்டு போடுவாங்க? ஏன் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த பிரச்சனை தான். அதிமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் இப்போது எடப்பாடி அமைச்சரவையில் அமைச்சரெல்லாம் இருந்தவங்க, கட்சியிலையும் அவங்க பொறுப்பில் இருந்தவங்க, வேலுமணியில் இருந்துட்டு முனுசாமி எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதல் அவங்க கேட்குற அந்த இடங்கள்ல அவர் நிறுத்திட்டார். எடப்பாடி தொகுதியில் நிற்கிறாரு. ஸோ அது வந்துட்டு செட்டில் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 150 வேட்பாளர்கள் அவர் நிறுத்தணும். அது வரும்போது ஓரளவு கான்ட்ரவர்சி வரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. ஏன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டி, அமைப்பு இருக்குது, செயல்படணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் வந்துட்டு அந்த தொண்டர்களை ஊக்கப்படுத்தி செயல்பட வைக்கணும். ஏன்னா திமுக வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் பெரும் கூட்டணியோட பவரோட சாதனையோட வர்றாங்க. எப்படி எதிர்கொள்கிறாருன்றது பொறுத்து தான் பார்க்கணும். சார், அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள், நேற்றும் வந்து ஒரு அறிக்கைகள் வெளியிட்டிருந்தார். அதாவது வந்து மகளிருக்கு வந்து, அதாவது வீட்டு தலைவிக்கு வந்து ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் கல்வி கடன் வந்து ரத்து, இதை தொடர்ந்து வந்து மீண்டும் அந்த இருசக்கர வாகனங்கள் வந்து மீண்டும் தரப்படும் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த மாதிரி அறிக்கைகள் நிறைய விஷயங்கள் வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து சேகர்பாபு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், மோஸ்ட்லி திமுக வெளியிட்ட அறிக்கைகள் தான் வந்து எடப்பாடி அவர்களும் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனமும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த அறிக்கைகளை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக ஒரு விடயத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கணும். விலையில்லா கணினி அப்படின்னு ஜெயலலிதா கொடுத்த போதும் சரி, இப்போ ஒரு உரிமை தொகைன்னு கொடுக்கக்கூடிய விடயங்களும் சரி, அப்புறம் அந்த மடிக்கணினிகள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் பாவர்ட்டின்னு சொல்லக்கூடிய கடுமையான ஒரு வறிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் கொடுத்தால் தவிர அவங்களால பெற முடியாது. அந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலவயங்களை கொடுக்கறது வந்துட்டு சரியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். ஃப்ரிட்ஜு கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த ஸ்கூட்டர் கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம்? பேருந்தும் கொடுத்தாச்சு, அவ்வளோதானே. அப்புறம் ஸ்கூட்டர் கொடுக்குறேன், அதுக்கு மானியம் கொடுக்குறேன், அனைத்தும் ஏமாத்து.
ஒரு இப்போ ஸ்டாலின் வந்துட்டு ஏன் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, இதுக்கு பின்னாடி வந்துட்டு நிபுணத்துவம் வாய்ந்த பொருளாதார நிபுணர்களுடைய ஆலோசனையோடு அவர் செய்கிறார். அதனால் அவரது எல்லாமே வந்துட்டு சரியாக நடந்துக்கிட்டே போகுது. எதையும் அவர் நிறுத்தவே இல்லை. இப்போ எல்லாரும் 5000 ரூபான்றாங்களே, அது வெறும் 6500 கோடி தான் முடிச்சிட்டார் கதையை. பட்ஜெட்டு போடுறோம் நம்ம 4.5 லட்சம் கோடிக்கு. அதில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட்ஜெட்லேருந்து செலவு பண்ணுறாரு எல்லாமே. விடியல் பேருந்துன்றாங்களே, அந்த விடியல் பேருந்து பயணத்துக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை தமிழக அரசு அது வந்துட்டு ஒரு மானியமாக வந்துட்டு கொடுக்குது. இப்படி யாருமே யோசிக்கவே இல்லை இது வரைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு போயிட்டு வேலை செய்கிறதுக்கு, போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அந்த வீட்டு பிள்ளைங்க, ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க வந்துட்டு படிக்க போனால் மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்றது பெரிய அளவுக்கு உதவுது. ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க வந்துட்டு அரசு பள்ளிகளில் வந்துட்டு படிக்க வருதுன்னா அதுங்களுக்கு வந்துட்டு காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தைங்களுக்கு. இதுதான் வந்துட்டு சமூக நல திட்டங்கள். இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஸ்கூட்டருக்கு 25,000, அடுத்தபடியாக இது விஜய் சொன்னார், வீட்டுக்கு எல்லாருக்கும் வீடு முன்னாடி முதல்ல பைக்கு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் பிடிச்சோன்னா காரு. இது எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா நம்மளை முட்டாளாக்குற விஷயம் இதெல்லாம். அப்படி கிடையாது. ஒரு அளவுகோல் எல்லாத்துக்குமே இருக்கணும். இதே தான் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார் ஸ்டாலின்ட்டு. அது இல்லை. கொடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான ஒரு தகுதி நிலை வேணும். எல்லாரும் கொடுக்குறதுன்னா உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை 1000 ரூபாய். அப்போ யாருக்கு அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கணும். வறுமை கோட்டிற்கு கீழேயும் மேலேயும். எப்படி ரேஷன் கார்டில் அரிசி யாருக்கு, வெறும் சர்க்கரை யாருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அப்போது இந்த மாதிரி செலக்டிவாக எடுத்து தேர்வு செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த மாதிரி சமூக நலத்திட்டங்கள்னு வரும். இவர் என்ன செய்கிறாரு, சிலிண்டர் 3ன்றாரு. போன முறை 6 சிலிண்டர், இப்போ 3 சிலிண்டர்ன்றாரு. முதல்ல இன்னும் கொஞ்சம் நாளில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா கேஸே இல்லை, உணவுகள்லாம் மூடி இருக்காங்க. அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி எப்படின்றத பற்றி ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. இதான் ஒரு மோடி அரசனுடைய செயல்திறன். யோசிச்சு பாருங்க. கேஸ் இல்லை, எரிவளி இல்லை, டிமாண்டு. அப்போ என்ன பண்ணணும், டிமாண்டுக்கு வந்துடுற மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு 25 நாள்ன்றது 35 நாள் அதுக்கப்புறம் தான் புக் ஆகும் அப்படிலாம் சொல்கிறீங்க. ரைட்டு. 60 ரூபா எதுக்கு ஏற்றின? விலை ஏற்றுறது எப்படி? எடுத்தோடனே விலை ஏற்றி விட்டாரு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற போகிறாரு. இந்த 29ஆம் தேதி கடைசியாக அந்த வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு வாக்குப்பதிவு முடிய போகுது. அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே ஒரு இடியை இறக்கிடுவார் அவர். ஏன்னா 8 மணிக்கு தான் அவர் வந்துட்டு மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் மோடிக்கு. 8 to 12 அவ்வளோதான். அதுக்குள்ளே வேலை செஞ்சு நாட்டை ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று அடிப்பார் 8 மணிக்கு. இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற நிலையில் அங்கே இருக்கிற கப்பல்களில் அதில் நிரப்பி இருக்கிற ஆயிலில் அதெல்லாம் வெளில வர முடியல, அங்கே அமெரிக்கா குண்டு வீசுகிறான், எல்லாம் ஹிந்தியில். அங்கேருந்து வந்துட்டு திருப்பி ஒன்று வீசுகிறான், நான் கொண்டு வர முயற்சிக்கிறேன், கொண்டு வர முடியல. அதனால் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக ரேஷனிங் கொடு. ஒரு பைக்கா 1 லிட்டர் தான் போடுவேன்னு சொல்லு. அதனால் வேறு வழி இல்லை. நம்ம இந்த கிரைசிஸை தாங்கணும். யாரை வச்சு தாங்கிறது? உங்களை வச்சு தான் தாங்கணும். எப்படி தாங்கிறது? டீசலுக்கு 50 ரூபா, பெட்ரோலுக்கு 75 ரூபா. அவ்வளோதான். அடின்னு அடிச்சிருவார், சேர்த்துருவார். அதனால் 29ஆம் தேதி ஒரு பெரிய இடி இருக்குது, உச்சந்தலையில் ஆணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வலிக்குமா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வார். அதுக்கு ஒரு பிரதமர் என்ன பண்ணுறது? அமெரிக்காவிலேருந்து இந்தியா வரைக்கும் ஃபுல் ஆஃப் லூசஸ். வேறு வழி இல்லை, தாங்கி தான் ஆகணும். ஏதாவது பேசுகிறாரு எடப்பாடி, 3 சிலிண்டர் தரேன்றாரு. இங்கே சிலிண்டரு புக் ஆக மாட்டேங்குது, நீ எங்கே 3 சிலிண்டர் கொடுக்க போகிற, 9 சிலிண்டர். அதுக்கு மேலே இன்னொன்று அந்த வகையராக இருக்குல்ல, அந்த அமெரிக்காவில் ஆரம்பிச்சு அதில் வந்துட்டு கடைசி சீடு 20th சீடு தான் நம்ம விஜய். புரியுதுங்களா? அது அது வந்துட்டு அன்னபூரணி அப்படின்னு ஒன்றதை பிடிச்சிக்கிட்டு அது 6 சிலிண்டர், அது 6 சிலிண்டர் அப்படின்ச்சு. நல்ல வேலை இன்னொருத்தன் கட்சி ஆரம்பிச்சது தான் எவனா 12 சிலிண்டர் அப்படின்வான். சும்மா எடுத்து போய் வச்சுக்கோ வீட்டில் ஒரு சிலிண்டர் அப்படின்னு. நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் எம்டி சிலிண்டர் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சிலிண்டர் தான் சொன்னேன், சிலிண்டர் உள்ள கேஸ் ஃபில்லப் ஆச்சுன்னா
சிலிண்டர் எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மோடி வந்துட்டு 14.2 கிலோ சிலிண்டர் தான் இப்போ நம்ம சமையல் எரிவாயு, புரியுதுங்களா? அதை வந்துட்டு 10 கிலோ சிலிண்டராக வாங்க போகிறாங்க. ஆனா அது உண்மையா சார்? இப்போ ஒரு ஒரு தரப்பு அப்படி ஒரு வந்து யோசனையை உலா ஓட்டுறதுல மறுத்தாங்களா? மோடி போன்ற ஆட்சியாளர்கிட்ட என்ன தெரியுங்களா, உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒன்று இப்போ ஃப்ளோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவதுட்டு வதந்தின்றாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையே வதந்தி தான். அவர் கழிப்பு விட்டார்ல, நான் தான் முதல்ல அந்த டிகிரி படித்தவன், நான் தான், இவர் தான் டிஜிட்டல் கேமராவை இயக்குனவன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, உலகமே சொல்லிச்சு, ஐயோ மாப்பிள்ள அப்போ டிஜிட்டல் கேமராவே வரல அப்படின்ட்டு. ஏதாவது கண்டுக்கிட்டாரு அவர் பாட்டுக்கு போயிட்டார். என்னது சொல்லிட்டேன்ல அவ்வளோதான் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸு அப்படின்னு ஏதோ ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து நான் ஒரு நாள் ஆரம்பித்தேன். எப்போ நான் எழுதவே மாட்டேப்பா, இதெல்லாம் நான் பேச மாட்டேப்பாட்டேன். ராகுல் கேட்டார், ஏன் சார் அப்படின்னு. வேணாம், என்னதான் மோடி மானம் போனாலும் அதோட சேர்த்து ஏன் மானமும் தான் சேர்த்து போவோம். நீ எல்லாம் என்னடா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கிற, நீ என்னையும் அதனால் இது நீயே நிறுத்திக்க. நான் என்னது அது யூனிவர்சிட்டின்லாம் போட்டுருக்கு அந்த சர்டிஃபிகேட்டில். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அரவிந்தர் எவ்வளோ பெரிய ஆள், மகாத்மா காந்தி பேரிஸ்டரு, இவங்கெல்லாம் யாராவது சர்டிஃபிகேட்டில் ஃப்ராடு பண்ணாங்களா? இல்லை அவர் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் நம்ம ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை, ஜீவா, யாராவது 8வது படிச்சுட்டு 11வது படிச்சானாவது சொன்னாங்களா? யாரும் கேட்க போகிறதில்ல. இது பாரு எப்படி புழுவுது. இவரை தூக்கி அட்மினிஸ்ட்ரேஷன், அது அவருக்கு இன்னும் மடக்கு படித்தார். விஸ்வ குருவான், மொத்த உலகத்துக்கும் குரு. 2 பேர் தான் இருக்கிறான் இந்த குருன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு. ஒருத்தன் உலகத்துக்குலாம் ஏதோ ஒரு தீவில் வச்சுக்கிட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? என்னை கேட்டுக்கிட்டு தான் சூரியன் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்தார் அப்படிலாம் சொல்லிட்டு அவன் ஒருத்தர் இருக்கிறான். கைலாசா அப்படின்ட்டு ஒருத்தன், கைலாசா, இன்னொருத்தன் டெல்லி. என்ன பண்ணுறது இந்த நாட்டுக்கு? எங்கே போயிட்டு பரிகாரம் தேடுறது? எவ்வளோ ஜோதிடர்களாக வராங்க, இதுக்கெல்லாம் எங்கடா பரிகாரம் பண்ணுறது? ஒன்றுமே புரியல. கடவுளே இல்லை இவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பார்த்து சரி பண்ணுறதுக்கு. இப்படியாப்பட்ட நிலையில் அவனும் சும்மா இங்கே வந்துட்டு சொல்கிறாங்கன்னா, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தான். ஒரு அடிப்படை வேண்டும். கல்வி இலவசமாக பண்ணணும், மருத்துவம் இலவசமாக கொடுப்போம், மாத்திரைகளை வந்துட்டு இப்போ பிராண்டட் மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் நாங்கள் கொடுப்போம். அது பாசிபிள். இந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, இப்படி தான் போகணும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன நல்லதாக பண்ணலாம் அப்படின்றதையும் யோசிக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது. இவர் அங்கேருந்து வந்துட்டு இதெல்லாம் பற்றி விளக்கமே பண்ணுறதில்ல. மோடி டபுள் என்ஜின்னு சிரிச்சிட்டு இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தெரியும் நம்ம நல்லா புழுவிட்டு இருக்கிறான்றலாம் தெரியும், ஆனால் பேச முடியாது. என்ன, அது கூட்டணி வச்சாச்சு, அவ்வளோதான். சரி, தொடர்ந்து வந்து பிரைவேட் கம்பெனிஸ் போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து 75% தமிழர்கள் மட்டுமே வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு விஷயம் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி சாத்தியப்படலாம் தாராளமாக. இது கர்நாடகாவில் செய்கிறாங்க, மராட்டியத்தில் செய்கிறாங்க, சாத்தியம்தான். ஒரு மாநில அரசு இருக்குது, இந்த மாநில அரசு அதனுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் மாநில அரசுகளுக்கு எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது? புரியுதுங்களா? இது எடப்பாடி போன்ற ஆட்கள்லாம் எங்கே ஏமாத்துறாங்கன்னு எங்கே இருக்குது? ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், தமிழக அரசு இந்த துறைக்கு இன்றைக்கு 2000 பேர் தேவை, ஏதாவது இருக்குது? உங்களுக்கு தான் தெரியுமே அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்படியே நீங்கள்லாம் கேமரா பிடிச்சிட்டு நிற்கிறீங்க இல்லை, அதுதான் ஏமாத்து வேலை. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்திய ஒன்றிய அரசனுடைய வங்கிகள், ரயில்வே, பல்வேறு திட்டங்கள், இதிலெல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்கல்ல, ஆள் எடுக்கிறாங்கல்ல, அதில் தமிழன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போன்றவர்கள் கத்திக்கிட்டு இருக்கிறோமே. அங்கே திருச்சி பொன்மலையில் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க, ஒரு தமிழனை கூட எடுக்கலை. எல்லாம் வந்துட்டு பார்த்தா வடநாட்டம் அப்படின்னோம்னா அவனுக்கு வெறும் இந்தி மட்டும்தான் மாலும், வேறு எதுவுமே மாலாது. அவனெல்லாம் எடுத்துக்கிட்டான். அப்புறம் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அது கேன்சல் பண்ணோம். அப்புறம் நெய்வேலி இந்தியன் கார்பரேஷன் வந்துட்டு கிராஜுவேட் என்ஜினியர்ஸ் அதை எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு என்ஜினியரும் இல்லையான்னா, ஒருத்தனையும் எடுக்கலை. அப்புறம் அதையும் கேன்சல் பண்ண வச்சோம், போராடி தான். இதுக்கு இந்த அன்புமணி ராமதாஸில் அதுக்கும் போராடுது, மோடியோடையும் கூட்டணி வச்சுக்குது. அது இன்னொரு டபுள் என்ஜின்.
அப்பா ஒரு இன்ஜின், புள்ள ஒரு இன்ஜின். ஒரு இன்ஜின் தாண்டா இருக்குது, இன்னொரு இன்ஜின் மாம்பழம் பின்னாடி போயிட்டு இருக்குது கேஸ் போட்டுட்டு. இப்படி என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, வேலை வாய்ப்பு அப்படின்றத அரசை ஜெனரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, வேலை கொடுக்குறதெல்லாம் எங்கள் வேலை இல்லை, கார்பரேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம், கார்பரேட்டுக்கு எல்லா வசதியும் தருவோம், எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வருவோம், அவங்க வேலை கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அதான் அந்த அம்மா சொன்னாங்க. தெரியல, ஃபிலாசபர் அவங்க. நம்ம இங்கே அடையாறில் இருந்தார், அவரை போல் ஒரு பெரிய தத்துவ ஞானி தான் அவங்க ஆக்சுவலாக. அதனால தான் எடுத்தாந்து மோடி அங்கே வச்சுருக்கிறாரு நிதியமைச்சராக. மீன் கொடுக்கக்கூடாதான், மீன் பிடிக்கிறதுக்கு கற்று தரணுமா. இங்கே தூண்டிலுக்கே இடம் இல்லைன்றதை தான் 82 கோடி பேருக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த அம்மா தூண்டில், மீன் பிடிக்க கற்று தரேன் அப்படின்னு சொல்லுது. அதை வச்சுட்ருக்குறாங்க. புரியுதுங்களா? வேலை வாய்ப்பு அப்படின்றத அரசனுடைய வேலை கிடையாது, கம்பெனி நடத்துறது அரசு வேலை கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறது அரசு வேலை கிடையாது. அப்போ எதாண்ட அரசு வேலை? இருக்கிற வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் தூக்கி கார்பரேட்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் நிர்மலா சீதாராமனும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இவர் எங்கேருந்து கொடுப்பாரு வேலை வாய்ப்பு? இப்போ புரியுதுங்களா? இது பேசக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவே அற்றவர்கள், இந்த சீமான் உட்பட. அவர் போகிற இடத்துலலாம் அவர் வேற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனு. அவருதுலாம் அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அப்படி வந்து பார்ப்பார். அது விவசாயி, நீ அரசு ஊழியன் ஆகிட்டா, இல்லை நீ அரசு ஊழியன் அப்பாயிண்டடு. ஸோ 30,000 வந்துட்டு கிரெடிட் ஆகிடும். மாடை மேய்ச்சிட்டு இருக்கிற, ஆமாம் அரசு ஊழியன் ஆகிட்டா, ஆகல அரசு ஊழியன். இப்படி ஒருத்தர் இருக்கிறான். நான் சொல்லலை இந்த வெரைட்டி அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குதுன்னு. அந்த ரேட்டிங்கில் அவர் இருக்கிறாரு. இதுங்களா லூஸு கடைஞ்செடுத்து லூஸுங்க, வேறு எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, நிலம் இருக்குது, விவசாயம் பண்ண போகிறான், உற்பத்தி இருக்குது, எடுக்க போகிறான், அதுக்கப்புறம் கொள்முதல் நிலையம் இருக்குது, போட போகிறான், காசு எடுத்துகிட்டு போட போகிறான், அவன் வாழ போகிறான் தானே. அந்த உற்பத்திக்கான விலையை பற்றி போராடுறான் விவசாயி. அன்னைக்கெல்லாம் இவனுக்கு வாயையே திறக்கல. அது பெரிய சோஃபா ஒன்று இருக்குது தெரியுங்களா, ஆளி உள்ளுன்னு இருப்பான். சோஃபா இவ்வளோ பெருசு இருக்குதுருப்பான், அதில் இப்படி கையை போட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நீயும் அரசு ஊழியர், அவனும் அரசு ஊழியர். இதெல்லாம் டப்பாய்க்கிறது தானே. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதனால் சொல்கிற மக்களே, நம்ம நாட்டில் தலைவன் யாரும் லூஸ் யாருன்னு முதல்ல பிரிங்க. முன்னாடிலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, புடைப்பாங்க. அரிசி எதனா எடுத்து புடைச்சாங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கழிவெல்லாம் வந்துட்டு போயிடும், போடுவோம். இதுங்களா அந்த மாதிரி அரசியலில் நீங்களும் புடைங்க, அப்போ தான் தெரியும். இதுங்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குதுங்களே வாக்குறுதிகள் எல்லாம். இது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பேர் வந்துட்டு அப்ரெண்டிஸாக இருக்கிறாங்க, அவனுக்கெல்லாம் வேலை தெரியல, வேலை கொடுக்கல, வடநாட்டானு கொடுத்தான், அங்கே இருக்கிறவங்க போராடினாங்க. இங்கே இருக்கிற பல தலைவர்கள் வேல்முருகன் வந்துட்டு ஐயா படம் நெடுமாறன் வரைக்கும் போனாங்க, அவங்களோட நாங்கள் நிற்கிறோம், நின்னோம். என்ன கிடச்சிச்சு? வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி, காம்பேக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் சிவிஆர்டி, அதுவும் ஆவடி. அங்கெல்லாம் வேலையே இல்லை. முன்னாடிலாம் அங்கே போயிட்டு ஒரு 6 மாதம் அப்ரெண்டிஸ் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வேலை வரும். எப்போ இந்த மோடி அப்படின்ற இந்த மகா விஸ்வகுரு அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, மற்றபடி ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது தமிழனுக்கு இடம். இதெல்லாம் பற்றி யோசிக்காத எடப்பாடி அப்போ அப்படி உக்காந்துட்டு இருந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் சொல்கிற தமிழனுக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்றது ஏமாத்து தானே அது. சார், பாஜகனுடைய 27 வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் ஆலோசனை வந்து BL சந்தோஷ் அவர்கள் தலைமையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இந்த தேர்தலில் நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்துறதுக்கு ஒரு ஆலோசனை வந்து போயிட்டு இருக்குதாகவும் சொல்லப்படுது. அவர் இந்த முறை தேர்தலில் நிற்பாரா சார்? தெரியல, அது அவர் தான் கேட்கணும். அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்துட்டு அகாமடேட் பண்ணுவாங்க, நிற்கலாம். அவர் ஏன் நிற்க மாட்டேன்றாருன்னா, இன்னும் தோத்துக்கத்து மரியாதை இல்லாத போகிறத விட அவருக்கு தெரியும் இல்லையா, பாஜக அவனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சி மேலே சாக்கு புகழெல்லாம் போட்டு அவங்க நிற்க மாட்டாங்க. நான் பரப்புரை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் மோடியில் பாதி அளவுக்கு பேசுவார்ல, உண்மைகளாகவே பாதி பேசுறதுல அவரும் பெரிய ஆள் தான். ஃபைலாக எடுத்து பேசுவாங்கன்னு சொல்லுவார். அதனால் அவர் பரப்புரை தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன், நிற்க மாட்டார். ரெண்டாவது தெரியும் இப்போ இந்த தேர்தலில் என்ன ஆக போகுது, அதிமுக என்டிஏ கூட்டணி என்ன ஆக போகுதுன்றதுலாம் அவருக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறாரு. சார், சமீபத்தில் வந்து எல்லா அரசு பள்ளிகளிலும் வந்து
விஜயுடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்து பரவிட்டு இருந்தது. அதாவது இப்போ நடந்த ஒரு சம்பவம். தாவேக்கானுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில வந்து அரசு பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் வந்து அந்த விஜயோட பாட்டுக்கு வந்து நடனம் ஆடியிருந்தாங்க. அவங்கள வந்து இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பள்ளிகளில் பாடல்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா? வந்தே மாதரம்ன்ற ஒரு பாடல், தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறம் தேசகீதம், ஜனகணமன, இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏன் பாடுறோம் அப்படின்னம்னா, இந்த நாடு வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டது அப்படின்றதுக்காக வந்துட்டு மக்கள்கிட்ட உணர்த்துறதுக்காக இதெல்லாம் அந்த மாணவர்களை வளர்த்தெடுக்கிறதுக்காக பண்ணுறது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆசிரியர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா, அதெல்லாம் எதுக்கு, தேசப்பற்றுலாம் இருக்குது, விஜய் பட்டிருந்ததுன்னா இவங்க முன்னேறிடுவாங்க, அதுவும் பிளாக்ல டிக்கெட் வாங்கி விற்று பொழைச்சிவாங்க அப்படின்றதுனால அதுக்கு தயார் பண்ணுறாரு போல அவர். ஒரு ஆசிரியர் முதல்ல இதை செய்யலாமா? அவன் ஆசிரியன், அவன் யோசிச்சு பாருங்க. இதுவே ஒரு வக்கப்போத்து. இதுக்கு இன்னொன்று ஸ்கூலுக்குள்ள இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்குது இல்லையா, கிரிக்கெட்டு, ஃபுட்பால்லலாம். அப்பா அம்மா அந்த அந்த நாட்டினுடைய நேஷனல் கீதம் அப்படின்னு ஆந்தம் அப்படின்னு பாடுவாங்க. அப்போ பாடும்போது பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப உருக்கமாக நின்று பாடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் அவனுடைய அடையாளம். வந்தே மாத்திரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஜனகண மனகதி அப்படின்னு பாட்டை பாடினாலும் சரி, இல்லாட்டி நம்ம இங்கே நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாலும் சரி, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் மனிதனை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய சொற்கள், பொருள் அதில் இருக்குது. அதை விட்டுட்டு ஒருத்தர் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு கற்றுத்தரான் அப்படின்னா அவனையும் சஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு வழியாக டிஸ்மிஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ரொம்ப தப்பு. அரசியலை ஏன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு வரதில்லை அப்படின்னா, அரசியலை பற்றிய கருத்துக்கள் பல்வேறுபட்ட விதத்தில் இருக்கும். ஆனால் அங்கே என்ன தேவை? தமிழ் தேவை, ஆங்கிலம் தேவை, புலமை, மொழி புலமை, அதுக்கப்புறம் வரலாறு, அதுக்கப்புறம் பூகோளம், அப்புறம் விஞ்ஞானம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் போங்க, ஜியாகிரஃபி வரைக்கும் இருக்குது. இதில் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னோம்னா அந்த பள்ளி வளாகத்திற்குள்ளே வேறு எதுவும் இருக்கக்கூடாது. விளையாடலாம், விளையாட்டு தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு கட்டுப்பாட்டு ஒழுக்கத்தை பற்றி தெரியாத ஒருத்தன் ஆசிரியனாக வந்திருக்கிறான் அப்படின்னா அவனை தூக்கி போட்டுறணும் வெளியில். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.